நின்று நாங்கள் இதை செய்ய போகிறோம், இதை செய்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்பார்களா என்றால் இல்லை. காரணம் என்ன? காசு கொடுத்தால் வாக்கு போடுகிற கூட்டம் இது. காசை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த களத்திலே இந்த திராவிட கட்சிகள் தேர்தலை சந்திக்கிறது. நாங்கள் வீடு வீடாக சென்று என் மக்களிடத்திலே வாக்கு கேட்கிறோம். இவர்கள் வீட்டில் இருக்கிற நம் மகளிரை 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு விலை பேசி ரோட்டில் நிறுத்தி இவர்கள் வரும்போது கையெடுத்து கும்பிட்டு அவர்களுக்கு வாக்கை செலுத்தி அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்குவதுதான் இவர்களோட முறை. எங்க போச்சு நம்மளோட மானம்? மானத்திற்கு உயிரை கொடுத்த ஒரு கூட்டம் சொந்த நிலத்தில் இவர்களிடத்திலே கையை கட்டிக்கொண்டு கும்பிட்டு நிக்குதுன்னா எங்க போச்சு மானம்? அடைவடி போச்சு. 500 ரூபாய் விலைக்கு போச்சு. இந்த நிலத்தில் அன்பான மக்களே, இந்த நிலத்தில் எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு, எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு, நிலத்திற்கான உரிமை, மொழிக்கான உரிமை, வழிபாட்டுக்கான உரிமை எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு சொந்த நிலத்தின் மக்கள் நாம் சொந்த நிலத்தில் அடிமையாக நிற்கிறோம். வந்தவன் போனவன் எல்லாம் ஆள வைத்து விட்டு சொந்த நிலத்தில் நமக்கான உரிமை கிடைக்காமல் வீதியில் நிற்கிறோம். அதை நீங்க உணரணும். யார் வேட்பாளர்னு பாருங்க. நிக்கிற வேட்பாளருடைய சொந்தக்காரர்கள் மொத்த பேரும் அவர்கள் யார் என்பதை பார்க்கிறார்கள். நாம பார்க்கிறோமான்றதான் முக்கியம். நான் இங்கிருந்தோ வந்தவனா இல்ல, இதே மனவல்ல, இதே பட்டையில தான் என் சொந்த ஊர், எனக்கு பூர்வீகம். பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடுகிறது ஒரு கிராமம் ஏகனாபுரம், என்னோட அப்பா ஊரு. இந்த நிலத்தில் நமக்கான உரிமை மறுக்கப்பட்ட போது எங்கள் அண்ணன் சீமான் தான் இந்த நிலத்தின் பூர்வீக குடிகள் அத்தனை பேருக்கும் சமூக நீதி அடிப்படையிலே சீட்டு கொடுத்தார். பெண் உரிமை பேசுகிற திமுக, அதிமுக கட்சிகள் தங்கள் சட்டமன்ற வேட்பாளர்களில் எத்தனை பேரை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க எண்ணி பாருங்க. 24 சீட்டு, 234 தொகுதியில் 24 பெண்களை மட்டுமே நிறுத்தி இருக்கிறது திராவிட கட்சி. ஆனால் தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி 117 இடங்களை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இவங்க கிட்ட கேட்டா ஏன் பெண்களை நிறுத்த மாட்டீங்கன்னு கேட்டா, பொம்பளைங்களை நிறுத்தினா ஜெயிக்க முடியாது இவங்களே சொல்றாங்க. பெண் உரிமை பேசிய இவர்கள் தான் பொம்பளைங்களை நிறுத்தினா ஜெயிக்க முடியாது. எங்கள் அண்ணன் சீமான் சொன்னது, பெண்கள் ஜெயிக்கிறார்கள், தோக்கிறார்கள், அவர்களுக்கான உரிமையை முதலில் கொடுப்போம், பிறகு அவர்கள் முடிவு செய்வார்கள் யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை தோக்கடிக்கணும்னு. அதனால்தான் 50% 117 ஆண்கள் 117 பெண்களை சமமாக வாய்ப்பு கொடுத்து நாம் தமிழர் கட்சியில களத்தில் நிறுத்திருக்கிறோம். அதனால்தான் பெண்கள் இடத்துல கேட்கிறோம், உரிமையோடு கேட்கிறோம். உங்களுக்கு உரிமையை கொடுத்த எங்களுக்கு வாக்கு பெட்டியில் 2வது இடத்தில் இருக்கிற விவசாயிக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள். 100 நாள் வேலை திட்டத்திற்கு நம்முடைய தாய்மார்கள், மகளிர்கள் அடித்துக் கொள்கிறீர்கள். 100 நாள் வேலை தரலப்பா, காசு தரலப்பா, 250 ரூபாய் காசு, 100 நாளுக்கு வேலை. இதானே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வைத்திருக்கிறோம் திட்டம். இவர்களை போல 500 கொடுப்போம், 1000 கொடுப்போம், உரிமை தொகை கொடுப்போம், அதுவும் ஆள் பார்த்து கொடுப்போம் என்று நாங்கள் திட்டம் வைக்கவில்லை. இங்கு இருக்கிற அத்தனை உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த அத்தனை உழைப்பாளிகளுக்கும் இந்த நிலத்தில் வேலை கொடுப்போம். அதுவும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை கொடுப்போம். மகளிருக்கு தினமும் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வேலை இருக்கு. அவ்வளவு நிலங்களும் தரிசாக கிடக்கிறது. எல்லா நிலங்களையும் குத்தகைக்கு எடுப்போம். அரசு நிலங்கள் என்றால் அதை சரி செய்து என்ன விளையும் என்று ஆராய்ச்சி செய்து, தக்காளி மட்டும்தான் விளையும் என்றால் 100-200 ஏக்கருக்கு தக்காளியை மட்டுமே பயிரிடுவோம். தக்காளியில் இருந்து ஜாம் செய்வோம், தக்காளி கூழ் செய்வோம், தக்காளி ஊறுகாய் செய்வோம். எல்லாவற்றையும் நம் மக்களுக்கு விற்போம். அதிகமாக உற்பத்தி செய்தால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து விற்பனை செய்வோம். அந்த நிலத்தில் அரசாங்கம் விவசாயம் செய்கிற அந்த நிலத்தில் நம்முடைய அத்தனை உறவுகளுக்கும் வேலை கொடுப்போம், அரசாங்க வேலை கொடுப்போம். இந்த திட்டத்தை யாராவது சொன்னாங்களா? இந்த திமுக, அதிமுக கட்சிகள் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து நம்மை சிறப்பாக வாழ வைக்க துடிக்கிற இவர்கள் நமக்கான கல்வியை, நம் குழந்தைக்கான கல்வியை
காசுக்கு விற்பார்கள். இலவசமாக கொடுக்கிறேன்னு எப்ப சொன்னாங்க? எப்பயா சொல்லியிருக்காங்களா? தரமான கல்வி சிபிஎஸ்இ பள்ளியில் கிடைக்கிற அதே கல்வி நம் வீட்டு பிள்ளைக்கு இலவசமாக கிடைக்கும் என்ற வாக்குறுதியை இவர்களால் தர முடியாது. காரணம், இவர்கள் தான் பள்ளிகளை கல்லூரிகளை கட்டி நம்முடைய அறிவை காசுக்கு விட்டு நம் காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தரமாட்டாங்க. கல்வியை நமக்கு இலவசமாக கல்லூரி கட்டி விற்கிற இவர்கள் ஒருபோதும் தரமாட்டார்கள். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் இலவசமாக தர துடிக்கிறோம். அறிவை வளர்க்கிற கல்வியும் உயிரை காக்கிற தண்ணீரையும் காசுக்கு விற்கிற இந்த கூட்டத்தை விரட்டி அடிக்க உங்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு இந்த தேர்தல் மட்டும்தான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறதே தவிர ஒரு மாறுதலும் இல்லை. 2016 சட்டமன்ற தேர்தலில் நான் தான் இந்த நேரத்தில் போட்டியிட்டேன். என்னை தோற்கடித்தது நீங்கள் தான். தோல்வியில எங்களுக்கு புதுசு இல்லை. நீங்கள் எங்களை தோற்கடிக்காத தேர்தலே கிடையாது. ஏதோ புதுசா நாங்க தோற்க போறதுலாம் இல்லை. ஆனால் நாங்கள் தோற்றது எங்களுக்கான தோல்வி அல்ல. எத்தனை முறை தோற்றாலும் என் மக்களை நம்பி களத்திலே நிற்கிற ஒரே கட்சி நாங்க தான், நாம் தமிழ் கட்சி தான். ஏன் நாங்க இந்த ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா பார்த்து இந்த அரசியலை செய்ய வரல. தன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் செத்தாலும் இந்த இனத்திற்காக களத்திலே நிற்பேன் என்று தன் உயிரை கொடுத்த எங்கள் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரனை பார்த்து இந்த களத்திற்கு வந்தோம். அதனால்தான் இந்த துணிவு, இந்த துணிச்சல்லாம். கடைசி வரைக்கும் கொஞ்சம் பேர் கூட்டணி வைங்கப்பா, கூட்டணி வைங்கப்பா. யாரோடு கூட்டணி வைக்கிறது சொல்லு? யாரோடு? மலையை வெட்டி விற்கிறவன் இவன்கிட்ட கூட்டணி வைக்கிறதா? ஆட்டு மணலை அள்ளி விற்கிற இவரோடு கூட்டணி வைப்பதா? ஊழல் லஞ்சம் என்று நம் வரி பணத்தை சுரண்டி கோடி கோடியாக கொள்ளையடித்து வெளிநாடுகளிலே சொகுசாக வாழ்கிற அரசியல்வாதிகளோடு கூட்டணி வைப்பதா? யாரோடு இருக்குது? இவர்களோடு வைத்து ஜெயிப்பதை விட நாங்கள் கத்தி சாகிறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது இந்த நிலத்தில் சுதந்திரமாக வாழட்டும். நீங்களாம் நினைச்சுக்கிறீங்க பணத்தை வச்சு வாழ்ந்துடலான்னு. வாழ முடியாது ராஜா. கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பணம், இந்த ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். பணம் கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் வறண்ட பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு பணத்தை வைத்து பணத்தை சாப்பிட்டு நாம் உயிர் வாழ முடியாது என்பதை மனிதர்கள் உணர்வார்கள் தான். சாப்பிட்டு வாழ முடியாது. ஒரு மனுஷனை தூக்கி ஒரு ரூம்ல போட்டு 500 கோடியை போட்டு அவன் தலையில சாப்பிட்டு வாழ்ந்துருவானா? வாழ முடியாது. உணவை நாம் தான் உற்பத்தி செய்ய வேண்டும். அதுக்குதான் விவசாயியை மறந்துவிட்ட ஒரு இனம், விவசாயத்தை கொச்சைப்படுத்திய ஒரு இனம் சொந்த நிலத்தில் பட்டினி கிடக்கும். சோமாலியாவில் நடந்தது அதுதான். சொந்த நிலத்தில் வந்தவன் போனவன் எல்லாம் கம்பெனி கட்டி அந்த நிலத்தை நாசமாக்கினான், விவசாயத்தை நாசமாக்கினான். அந்த நிலம் இன்று பாலைவனமாக மாறியது. பசியோடு மக்கள் சாகிறார்கள். அந்த நிலைமை நம் மக்களுக்கு வரக்கூடாது, நம் நிலத்திற்கு வரக்கூடாது என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். இந்த வேட்பாளர் நான் எளிய குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். இங்கே போட்டியிடுகிற கோடீஸ்வரர்களுக்கு மத்தியில் ஒரு எளிய பிள்ளை நின்று அவர்களை எதிர்த்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு உங்கள் வாக்குகளை தந்து எங்கள் வலிமையை கூட்டணும். அதுதான் உண்மையும் நேர்மையும் மிக்க ஒரு அரசியலுக்கு வலு கொடுப்பதன் மூலம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுப்பதற்கு அது உதவியா இருக்கும். மீண்டும் மீண்டும் காசை கொடுத்தால் வாக்கு செலுத்துவோம் என்றால் இந்த நிலத்தை, நம் மக்களை காப்பாற்றுவதற்கு எவரும் வரமாட்டார்கள். இந்த நிலத்தின் மக்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள், அடிமையாகி விடுவார்கள். அதை மாற்றத்தான் இந்த பிள்ளைகள் இந்த களத்தில் நின்று போராடுகிறோம். உங்கள் வாக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கைக்காக இருக்கட்டும். நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா என்பதை எமது மக்கள் நீங்கள் முடிவு செய்யுங்கள். இந்த களத்திலே நிற்கிற அத்தனை வேட்பாளரையும் பாருங்கள். உங்கள் வாக்கை யாருக்கு செலுத்துவது என்று முடிவு செய்யுங்கள். நாளை இந்த நிலத்தை ஆள போகிறவர்கள், இந்த நிலத்தை ஆளாதவர்கள். ஐயா ரமணா அவர்கள் இங்க அமைச்சராக இருந்தாரு. ஐயா ராஜேந்திரன் அவர்கள் 10 வருஷம் இந்த நிலத்தை ஆட்சி செஞ்சாங்க. என்ன பண்ணாரு? அதே சாலை, அதே காவா, ஊரெல்லாம் ஒரு காவா கட்டி வச்சுக்காரு. எதுக்குன்னே தெரியல. தண்ணி, அந்த காவால போடுற தண்ணி ஒண்ணு எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சுத்திகரிப்பு பண்ணி அதை மறுசுழற்சி பண்ணணும். அதுக்கும் இல்ல, அந்த திட்டமே அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு, அங்கேயே அந்த காவா தேங்கிட்டே இருக்குது, காலம் ஃபுல்லா தேங்குது. அதுலயே கொசு உற்பத்தி. வீடு சுத்தமா இருக்குது, வாசல்
காவா தண்ணியோடு கிடைக்குது. அதுல கொசு, அதுல டெங்கு, அதுல மலேரியா, எல்லா நோய் கருமாந்திரமும் எங்களுக்கு வருது. 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு நம்ம மருத்துவமனைக்கு மட்டும் 50,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் சாராய கம்பெனி வைத்திருப்பவர்களுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்திவிட்டு எப்படி சாராய கடையை மூடுவது, கம்பெனி நடத்துபவன் எப்படி கடையை மூடுவான் என்கிற கேள்வி எப்போது உங்களுக்குள் வருகிறதோ அப்போதுதான் அது மூடும். அதுக்குதான் உங்க பிள்ளைகள் வந்திருக்கோம். இப்ப சாராயத்தோடு சேர்ந்து கஞ்சா, சின்ன சின்ன பசங்க 20 வயசு பசங்க எல்லாம் இங்க மனோகர்ல எம்ஜிஆர் நகர்ல 20 வயசு பசங்க கஞ்சா போதையில தலையில கல்ல போட்டு செத்து போச்சு. நாம் பெற்று வளர்த்த பிள்ளைகள் இப்படி சாவதற்கா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போதை பாதையில் செல்கிற இந்த நாட்டை திருத்த உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே வந்திருக்கிறோம். விவசாய சின்னத்தை ஏந்தி வந்திருக்கிறோம். எங்கள் விவசாய கலப்பையோடு வாக்கு பெட்டியில் 2வது இடத்தில் நிற்பார். உங்கள் வாக்கை 2வது இடத்தில் இருக்கிற அந்த விவசாயிக்கு செலுத்தி முதல் இடத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த நிலத்தை நம்முடைய தொகுதியை தமிழ்நாட்டில் முன்மாதிரி தொகுதியாக நாங்கள் மாற்றி காட்டுகிறோம். படித்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இந்த நிலத்தை கொள்ளையடித்தவர்களை விரட்டி அடிங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.